ஓம் வாராகி அம்மாவை போற்றி. வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நகைப்பெட்டியில் இந்த ஒரு பொருளை வச்சோன்னா நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அது என்னங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தில் கொஞ்சமாவது சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த பணத்தை நம்ம நகைகளில் தான் போடுவோம். ஏன்னா நம்ம சேமிக்கும் பணம் எப்போவும் நம்மக்கிட்டேயே இருக்கணும், மேலும் மேலும் அந்த நகையை எப்போதும் நம்முடனே வச்சிருக்கணும் அப்படின்னு விரும்புவோம். எந்த சூழலையுமே நம் நகைகளை நம்ம வீட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் நகை சேர்ந்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் இந்த ஒரு பரிகாரம் அருமையாக வேலை செய்யுங்க. தங்கத்திற்கு அதிபதியாக கருதப்படுவது ஸ்வர்ணலட்சுமி தாயார். திருமாலின் மார்பில் வாசம் செய்கிறாங்க. திருமாலை வழிபடுறதுனால நமக்கு ஏற்பட்டுள்ள ஸ்வர்ண தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். நம்ம வீட்டில் நகைகள் சேரும். புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலையிலேயே நீங்கள் குளிச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெருமா கோயிலுக்கு போங்க. கோவிலுக்கு போகும்போது துளசி மாலையை நீங்களே உங்கள் கைகளால் துளசி கட்டி துளசி மாலையாக எடுத்துக்கோங்க. சுவாமிக்கு துளசி மாலையை சாத்தி வழிபட்டு வணங்கி கொஞ்ச நேரம் கோவில்லையே உட்காந்துருங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய மாலை சுவாமியின் மார்பில் படும்படி இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பெருமாளை வணங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போன துளசி மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நகை வச்சிருக்கக்கூடிய இடம், அந்த இடத்துல நீங்கள் இந்த துளசி மாலையை அப்படியே வைக்கணும். இப்படி வைக்கிறதுனால நம்மக்கிட்ட ஆபரண தோஷம் நீங்கி மகாலட்சுமி கடாட்சம் உண்டாகும். மேலும் மேலும் நகைகள் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். கோயிலுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்டிலையே இந்த வழிபாட்டை நம்ம செய்யலாம். நம்ம வீட்டில் உள்ள பெருமாளுக்கு நம்ம கையாலேயே துளசி மாலையை கட்டி போட்டுருணும். அது நாள் ஃபுல்லாக பெருமாள் மீதே இருக்கட்டும். அவங்க மார்பில் படும்படி தான் அந்த துளசி மாலை இருக்கணும். அடுத்த நாள் வியாழக்கிழமை காலையில் பூஜையை முடிச்சுட்டு துளசி மாலையோட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை சேர்த்து நகை இருக்க இடங்களில் வைக்கலாம். இதனால நகையில் உள்ள தோஷம் நீங்கும், நகை பெருகும். இந்த பரிகாரம் நகைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பணத்திலையும் இந்த மாதிரி துளசியையும் பச்சை கற்பூரத்தையும் வைக்கலாம். பணம் மேலும் மேலும் பெருகும். இதை ஞாயிற்றுக்கிழமையில் இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சால் தொழிலில் பல மடங்கு லாபம் கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் தொழில் ஸ்தாபனத்தில் உங்களுடைய தொழில் நடத்துகிறீங்க இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் இதை பண்ணலாம். இது பல மடங்கு லாபத்தை கிடைக்கிறதுக்கு உதவும். அதனால் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உங்களுக்கு பணம் சேரணும், நகை சேரணும், நம்ம வீட்டில் நகை சேரணும் அப்படின்னா பெருமாளையும் தாயாரையும் வழிபடுங்க. புதன்கிழமையில் இந்த பெருமாளுக்குரிய இந்த ஒரு ஸ்வர்ண தோஷம் நீங்கிறதுக்கு நீங்கள் பண்ணுங்க. உங்கள் கடையில் பல மடங்கு உங்களுக்கு வியாபாரம் வரணும்னா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையை சூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி துளசி மாலை எடுத்து உங்கள் கடையில் ஒரு பெருமாளை வச்சு அதுக்கு நீங்கள் சாத்தி வழிபட்டு அதை நீங்கள் பணம் இருக்கிற பெட்டியில் நீங்கள் வச்சுக்கோங்க. மகாலட்சுமி அம்மாவையும் பெருமாளையும் இது போல் வழிபட்டு வந்தால் ஸ்வர்ண தோஷம் நீங்கும். நிச்சயம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இதில் முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும். எது செஞ்சாலும் உங்கள் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் செய்யுங்க. நன்றி.